எல்லோருக்கும் மாலை வணக்கம், குரு வணக்கம், குருவே துணை. சுவாசத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்க்க போறோம். உங்களை வந்து அந்த சுவாசத்தை கவனிச்சு லெஃப்ட் ரைட் அப்படின்னு எழுத சொன்னோம் இல்லையா, அது ஏன் என்னத்தினால அது பண்ண சொன்னோம், அது எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த சுவாசம் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப கிராண்டடா எடுத்துக்கிறோம் இல்லையா, அது பாட்டுல போயிட்டு வந்துட்டு இருக்கு. நம்ம அது வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஆனா அது எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் இன் டைம்ல வந்து ஒரு நாசி மூலமா வந்து சுவாசம் வந்து அதிகமா போறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி போகுது, ஏன் இரண்டு நாசிலையும் போகல, யாராவது சொல்ல முடியுமா? நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, லெஃப்ட்ல போகுது இல்லைன்னா ரைட்ல போகுது, அந்த மாதிரிதான் போகுது. இரண்டு நாசிலையும் போகல. ஆனா நம்ம முதல்ல என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ரெண்டு நாசியால் தான் நம்ம சுவாசிக்கிறோம் நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்ப வந்து அந்த கூர்ந்து கவனிச்சதுல நமக்கு என்ன தெரியுது, ஒரு நாசியில வந்து ரொம்ப அதிகமாவும் இன்னொரு நாசில ரொம்ப கொஞ்சமாவும் தான் போகுது. அது ஏன், என்னத்தினால அந்த மாதிரி ஆகுது, என்ன காரணம் அதுக்கு? மேடம், என்னோட சாதாரண புரிதல் சொல்றேன். இடது நாசி வலது நாசி இருக்கிறதுனால வலது நாசி சூரிய நாடி, இடது நாசி சந்திர நாடி. சோ சூரியனோட டாமினேஷனும் நமக்கு இருக்கணும், சந்திரனோட டாமினேஷனும் இருக்கணும். அது சமநிலையா இருக்கிறதுக்காக போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுடைய தெளிவான புரிதல் வேண்டும். சமநிலையில இருக்கிறதுக்கு ரெண்டு ஒரே டைம்ல போகலாமே, ஏன் ஒரு நாசி மட்டும் போகுது? அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து நேசல் டர்பினேட்ஸ் அப்படின்னு நம்ம மூக்குக்குள்ள இருக்கிற திசுக்கள். இந்த திசுக்கள் தான் நமக்கு வந்து காற்றை சுத்தப்படுத்தி கொடுக்கறது. அதாவது வைரஸ், பாக்டீரியா, அந்த குப்பை அதெல்லாம் இல்லாம நமக்கு ஃபில்டர் பண்ணி தரது இந்த திசுக்கள் தான். ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது நமக்கு வந்து காற்றை வந்து உடல் வெப்பநிலைக்கு, பாடி டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு சூடு பண்ணி அனுப்புறது உள்ள. இந்த திசுக்கள் தான் சூடு பண்ணி அனுப்புது. நம்ம வந்து ட்ரை ஆயிடுத்து அப்படின்னா, நம்ம உடம்பு ட்ரை ஆயிடுத்து, ஏர் உள்ள போற ஏர் ரொம்ப ட்ரையா இருந்தா நமக்கு வந்து இரிட்டேஷன் ஆகும் இல்லையா. ஏன்னா நேரம் வந்து ஏர் வந்து நோஸ்ல இருந்து நமக்கு லங்ஸுக்கு தான் போகுது. சோ அப்ப அதை ஹியூமிடிஃபை பண்ணி அதுக்கு வேணுங்கிற என்ன சொல்றது, மாய்ஸ்சர் தன்மையை கொடுத்து அனுப்புறது, ஹியூமிடிஃபை பண்ணி அனுப்புறது இந்த திசுக்கள். இந்த திசுக்கள் தான் வந்து நம்ம மூக்குல வந்து ரொம்ப ஜாஸ்தி ஏர் உள்ள போயிடாம ஒரு சீரா வந்து நம்ம லங்ஸுக்கு வந்து இந்த ஏரை வந்து கொடுக்கறது. இதுதான் வந்து நமக்கு வாசனை. அதுக்கும் வந்து இந்த திசுக்கள் தான் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கு. நம்மளோட ரெண்டு மூக்குலயும் இந்த திசுக்கள் இருக்கு. இப்ப இத பத்தி சொல்லும் போது நம்ம வீட்டுல வந்து ஒரு இருக்கிற இயந்திரங்கள் வந்து இதே மாதிரி வேலை செய்யுது. அது என்னன்னு சொல்ல முடியுமா? ஏரை பியூரிஃபை பண்றது, வார்ம் பண்ணி கொடுக்கறது, ஹியூமிடிஃபை பண்ணி அனுப்புறது. நம்ம வீட்டுல எது அந்த மாதிரி வேலையை செய்யுது? ஏசி. வெரி குட். ஏசி வந்து அதுல ஃபில்டர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு காத்தை சுத்தப்படுத்தி கொடுக்கறது உள்ள. அதே மாதிரி ஏர் பியூரிஃபயர் இருக்கு இல்லையா, ஏர் பியூரிஃபயர் வச்சுக்கிறாங்க. இப்போ டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர் பியூரிஃபயர் வச்சுக்கிறாங்க. சோ இந்த ஏசி ஏர் பியூரிஃபயர் நம்ம உடம்புல இருக்கிற நேச்சுரல் ஏசி ஏர் பியூரிஃபயர் தான் நம்மளுடைய மூக்கு, அது உள்ள இருக்கிற இந்த திசுக்கள். இப்ப இந்த ஏசி ஏர் பியூரிஃபயர் ரொம்ப ஒர்க் பண்ணி என்ன ஆகும், கண்டினியூஸா டெய்லி போட்டு வச்சிருந்தீங்க, என்ன சூடாகும், ரிப்பேர் ஆயிடும், பழுதாயிடும் இல்லையா. சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய திசுக்களும் கண்டினியூஸா வந்து அது வேலை செஞ்சதுன்னா அது பழுதாயிடும். அதனால வந்து நேச்சர் வந்து ரொம்ப அழகா நமக்கு பண்ணி கொடுத்திருக்கு. இது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? ரிலே ரேஸ் மேடம், கண்டினியூஸ் ரிலே ரேஸ். ரிலே ரேஸ். சோ இந்த ரிலே ரேஸ்ல என்ன நடக்கிறது, ஒரு தொடர் ஓட்டம் வரும்போது முதல்ல ஒருத்தர் வருவாரு, ஒரு 50 or 100 கிலோமீட்டர்ஸ் வரும்போது அடுத்த நபர் அவருடைய அந்த வாங்கிக் கொள்வாரு. அடுத்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போன உடனே மூன்றாம் நபர், கடைசியா வரக்கூடிய 4ஆம் நபர். இப்ப அவங்களுக்குள்ள பிரேக் கொடுத்துக்குவாங்க. அந்த தொடர் ஓட்டம் சீரா நடக்கணும்ன்றதுக்காக ஒருத்தர் நின்ன உடனே இன்னொருத்தர் தொடங்குவாரு அந்த பயணத்தை. சோ பயணம் சீரா நடைபெறும் முழுமையாக. ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ இந்த ரிலே ரேஸ்ல வந்து எப்படி ஒருத்தர் வந்து கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அந்த பேட்டனை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆயிடுறாங்க, அந்த ஓடினவங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க, அவங்க ரீஜெனரேட் ஆகணும், அதுக்கான டைம் தேவை. சோ ஒரு திசு வந்து நம்மளுக்கு 90ல இருந்து 120 மினிட்ஸ் அல்ட்ராடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். மேடம் அந்த கிளாஸ் தியரியில எடுப்பாங்க. 90ல இருந்து 120 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மூக்குல இருந்து இன்னொரு மூக்குக்கு மாறு. அப்ப இயற்கை வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதாவது இந்த ரிலே ரேஸ் மாதிரி நம்ம உடம்புல வந்து மூக்கு வந்து அந்த ரிலே ரேஸ் ஓடுது. அதுதான் வந்து ஒரு நேச்சுரல் ஏசி ஏர் பியூரிஃபயர்னு பார்த்தோம். அந்த ரிலே ரேஸ் ஓடுற மாதிரி முதல்ல ஒரு பக்கம் நாசியில வந்து சுவாசம் ஆரம்பிச்சு அது வந்து ஒரு 90ல இருந்து 120 மினிட்ஸ் நம்மளுடைய உடல் வெப்பம் அது எல்லாத்தையும் பொறுத்து அது வந்து
அடுத்த இதுக்கு மாறும்போது லெஃப்ட் முதல்ல ஓடிட்டு இருக்கும் போது லெஃப்ட் முடிஞ்சு ரைட்டுக்கு மாறும்போது லெஃப்ட் வந்து ரீஜெனரேட் ஆயிடுச்சு. அது வந்து ட்ரையா இருந்ததுன்னா அந்த திசுக்கள் வந்து அதுக்கு நிறைய ஹியூமிடிஃபை பண்ணி கொடுத்து அதை நல்லா ரீஜெனரேட் பண்ணி அதை ரெடியா வைக்குது. ஏன்னா ரைட் முடிஞ்சதும் திரும்ப லெஃப்ட் தானே எடுக்கணும். சோ அதனால ஒரு மூக்கும் இன்னொரு மூக்கும் ரிலே ரேஸ் ஓடி ஒரு நாசி இன்னொரு நாசிக்கும் நமக்கு வந்து இந்த மூச்சு வந்து 90 மினிட்ஸ்ல இருந்து 120 மினிட்ஸ்க்கு மாறிக்கிட்டே போகுது. சோ இந்த 90 to 120 மினிட்ஸ் இந்த மாறுறது இல்லையா, இது வந்து அந்த நேச்சுரல் ஃப்ளோல நடந்துகிட்டு இருந்தா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்மளோட மூச்சு வந்து நம்ம ஹெல்த்த எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் இல்லையா, இதுல இருந்து நமக்கு தெரியுது. இப்ப நம்ம வந்து லெஃப்ட்லயே மூச்சு போயிட்டே இருந்ததுனாக்க ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். இப்ப உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்றதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜியும் அங்க போயிடும். அப்ப வந்து ஒரே பக்கத்திலேயே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நேசல் சைக்கிள் வந்து சரியா நடக்காது. அதாவது நம்மளுக்கு உடம்புல ஏதாவது ஒரு உபாதை இருந்ததுன்னா இந்த நேசல் சைக்கிள் சரியா நடக்காது. அப்ப இந்த பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே சிங்க் ஆகணும் அப்படின்னாக்க நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆசன முத்திரை பயிற்சி பண்றதுனால நம்ம இந்த நேசல் சைக்கிள் வந்து நேச்சுரல் சைக்கிளோட நம்மளுக்கு சிங்க் ஆகி கரெக்டா வந்து அது செட் ஆகிறதுக்கான எல்லா இதுவும் நமக்கு கிடைக்கிறது இந்த பயிற்சி பண்றதுனால. அதுதான் வந்து ஆசன முத்திரையோட முக்கியமான வேலை, இந்த நேசல் சைக்கிளை வந்து நமக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கறது. இப்ப சப்போஸ் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா வந்து நம்மளுக்கு மூக்கு அடைப்பு இருக்கு அப்படின்னா இந்த திசுக்கள் வந்து தடியாயிடும், பெருமன் ஆயிடும். அப்படி இருக்கும்போது அந்த நேசல் சைக்கிள் சரியா நடக்காது நமக்கு. அப்ப உடல்ல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதை ஃபைட் பண்ண போயிருக்கு, அப்ப இந்த சைக்கிள் வந்து சரியா நடக்காது. அதனால இந்த பாடி அண்ட் மைண்ட் சிங்க் ஆகி ரெண்டுமே பியூரிஃபை ஆகி நல்லபடியா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா கோஷங்கள், இந்த 5 கோஷங்கள் நம்ம 5 விரல்ல இருக்கு. இடது பக்கத்துல இருக்கிற 5 விரல்கள்ல 5 கோஷங்கள் முத்திரை நம்ம செய்ய போறோம். இப்ப ஒரு முத்திரையும் வந்து 15 தேய்விரை வாரங்கள் செய்யணும். ஒரு நாளைக்கு 2 நாழிகை செய்யணும். நம்ம இன்னும் அந்த 2 நாழிகை ரீச் ஆகல. நம்ம வந்து இப்போ ஒரு 25-30 நிமிஷம் வரைக்கும் பண்றோம். இப்ப இனிமேல இருந்து வர திங்கட்கிழமையில இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி 2 நாழிகை, அதாவது 48 நிமிடம், கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப வந்து எல்லாரும் பயிற்சி செய்றீங்களா? இதுல வந்து பயிற்சி செய்யாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? சோ நம்ம செய்யற பயிற்சி வந்து முதல்ல வந்து நம்ம டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எப்படி உட்கார்ந்து செய்யணுங்கிறத பாத்துட்டோம். கால் விரிப்பு கீழே போட்டுருந்தா உட்கார்ந்து செய்யணும். அதுக்கப்புறம் அந்த 3 எக்ஸசைஸ், வார்ம் அப் எக்ஸசைஸ் ஒரு தடவை நம்ம பயிற்சி செய்யறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து சுவாசம் இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு வார்ம் அப் எக்ஸசைஸ் செய்யறோம். 3 விதமான வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்றோம். முதல்ல வந்து கையை மூடி திறக்கிறது, இது ஒரு 10 தடவை மெதுவா செய்யறோம். இது வந்து நம்மளுக்கு பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. இரண்டாவதாக கையை எப்படி மூடி திறக்கிறோம், இது வந்து மின்காந்த சக்தியை தூண்டுறது. இதுவும் ஒரு 10ல இருந்து 15 தடவை செய்யறோம். இது செய்யும் போது நம்ம கைகளையே பார்த்து செய்யறோம். கைகள் நகங்கள் எல்லாம் நீட்டா கட் பண்ணிக்கிறோம். மூன்றாவதாக இப்படி கையை கோர்த்து, இது வந்து நான் டெய்லி சொல்றதுக்கு காரணம் இது வந்து நம்ம கண்டிப்பா கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மெதுவா நிதானமா செஞ்சா போதும். கண்டிப்பா இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சோம்னா அதுக்கு பலன் வந்து நிச்சயமா நல்லா இருக்கு. அதனால வந்து அதை கண்டிப்பா வந்து எல்லாரும் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகாது நம்மளுக்கு இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்றது. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற முத்திரை அன்னமய மோதிர விரல். இடது கையை விரிச்சு வச்சு இடது கை மோதிர விரலை தொட போறோம். வலது கை நடுவிரல், மிச்ச விரல்கள் எல்லாம் மூடி வலது கை நடுவிரலை மெதுவா எடுத்துட்டு வந்து இடது கை மோதிர விரல்ல லேசா இப்படி தொடரும். அப்படியே எடுத்துட்டு போய் மேல வச்சு கால் தரையில படாம உட்கார்ந்து இந்த பயிற்சியை செய்யறோம். இது செஞ்சுட்டே இருக்கும்போது நீங்க அப்படியே கையை எடுத்துட்டு வந்து உங்க சுவாசத்தையும் செக் பண்ணிக்கலாம். இடது சுவாசம் தான் போகுதா அப்படிங்கறத நம்ம ஒரு 48-50 நிமிஷம் செய்யும் போது அந்த மாதிரி நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் ஒரு சில சமயம் வந்து நம்மளுக்கு சுவாசம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி மாறித்துன்னா நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப கிடைக்கும். அது கிடைக்கும் போது நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இன்னொரு 4 முத்திரைகள் இருக்கு இடது பக்கத்துல. நம்ம 5 கோஷங்கள் பார்த்தோம். சோ நம்ம பார்த்த வந்து அன்னமய கோஷம் வந்து மெயினா நம்ம வந்து டயபெட்டிஸ் அண்ட் ஃபேட்டி லிவர், இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு முக்கியமான தீர்வா இருக்கு. சோ இந்த விரல் வந்து மோதிர விரல் அன்னமய கோஷம் வந்து அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இரண்டாவது வந்து பிராணமய கோஷம். பிராணமய கோஷம் வந்து நம்மளுக்கு சுண்டு விரல், இடது கை சுண்டு விரல், வலது கை நடுவிரலால இடது கை சுண்டு விரலை தொட்டோம்னா இது வந்து பிராணமய கோஷம். இது எல்லாமே நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு தான் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து 15 தேய்பிரை வாரங்கள் அன்னமய கோஷ முத்திரை தான் செய்ய போறோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த முத்திரைக்கு போக போறோம். இது வந்து நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இப்ப பண்ணி காட்டுறேன். இது வந்து பிராணமய கோஷ முத்திரை. சுண்டு விரல்
நடுவிரலால இடது கை சுண்டு விரலை தொடருது. இது வந்து மேடம் சொன்னாங்க பிளட், கிளாண்ட்ஸ், கிட்னி, யூரின், சலைவா, டியர்ஸ், டைஜஸ்டிவ் ஜூசஸ், ஹார்மோன்ஸ், இது எல்லாத்துக்கும் இதுதான் முக்கியமான மூலக்கூறுன்னு சொன்னாங்க. சோ கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், தைராய்டு கிளாண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த சிறுவிரல் வந்து நம்ம செய்யலாம், பயிற்சி செய்யலாம். அந்த பிரச்சனை இருக்கிறவங்க நம்ம சிறுவிரல் பயிற்சி செஞ்சு அதை சரிப்படுத்திக்கலாம். மூணாவது வந்து விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம்ங்கிறது கட்டவிரல், இடதுகை கட்டவிரல். வலதுகை நடுவிரலால இடதுகை கட்டவிரலை மெதுவா இப்படி வந்து தொடர்ந்துதான் விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம் வந்து உடல் சூடு அதுக்கான கோஷம், பாடி டெம்பரேச்சர். இது மெயினா வந்து பாடி நம்மளுக்கு உடல்ல இருக்கிற அந்த வெப்பம் தான் வந்து நம்மளுக்கு டைஜஷனை கொடுக்கறது இல்லையா. சோ டைஜஷன் ரிலேட்டட் பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து விஞ்ஞானமய கோஷம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கண்ணுக்கான பிரச்சனை, நம்மளோட குரூப்ல இருந்த ஒருத்தர் வந்து கண்ணு வந்து அவருக்கு எப்போதுமே ட்ரையா இருக்கும். கண்ணுக்கு வந்து ஆயின்மெண்ட் போட்டாதான் அவரால் வந்து இரிட்டேஷன் இல்லாம டெய்லி வந்து வேலை செய்ய முடியும். டெய்லி வந்து ஆயின்மெண்ட் போட்டுட்டு இருந்தார். இந்த விஞ்ஞானமய கோஷம் அவர் வந்து ஒரு 15 தேய்பிறை வாரங்கள் பண்ணதுல அவருக்கு மருந்தே இல்லாம இப்ப அவரால் வந்து கண்டினியூ பண்ண முடியறது. அந்த கண்ணுல அந்த இரிட்டேஷனே போயிடுது. சோ இது வந்து கண்ணுக்குண்டான பிரச்சனைகள்லாம் வந்து விஞ்ஞானமய கோஷத்தினால தீருது. 4வது வந்து மனோமய கோஷம். மனம் வந்து வாயுக்கூறாலானது, அது வந்து ஆள்காட்டி விரல். சோ வலதுகை நடுவிரலால ஆள்காட்டி விரலை தொடர்றது வந்து மனோமய கோஷம். இது வந்து ரொம்ப முக்கியமான கோஷம். ஏன்னா மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம்னு நம்ம பார்த்தோம். தச வாயுக்கள் எல்லாத்தையும் இயக்கிறது நம்ம மனோமய கோஷம் தான் அப்படின்னு பார்த்தோம். நம்மளுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த பிராணசக்தி வந்து நல்ல சர்க்குலேஷன் ஆகுறதுனால இந்த மனோமய கோஷம் செய்யும் போது நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனால அன்னமய கோஷம் நம்ம 15 தேய்பிறை வாரங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம மனோமய கோஷம் தான் பண்ண போறோம். சோ இது வந்து நர்வ்ஸ் சம்பந்தப்பட்டது. அதனால சயாட்டிகா பெயின்க்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லங்ஸ் சம்பந்தப்பட்டது, காற்று இல்லையா, லங்ஸ் சம்பந்தப்பட்டதுனால அது வந்து ஆஸ்மா மாதிரி பிரச்சனைகளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டீடைல் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் குரூப்ல போட சொல்றேன். ஒரு முதிரையும் வந்து என்னென்ன பாகங்களுக்கு உண்டானது, அதோட பிக்சர் என்ன, அது என்னங்கிறது நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். முதல்ல வந்து நம்ம அன்னமய கோஷம் தான் நம்ம பண்ண போறோம். 5வது வந்து ஆனந்தமய கோஷம். நடுவிரலால இந்த ஆன்மா விரலை தொடர்றது, ஆகாயத்தோட ஆகாய கூறாலான நடுவிரல் ஆன்மா விரலை தொடர்றது தான் வந்து ஆனந்தமய கோஷம். இதுதான் 5 கோஷங்கள். இது ஜஸ்ட் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் தான் பண்ணிருக்கேன். நீங்க வந்து அன்னமய கோஷம் மாத்திரம் பண்ணினா போதும். கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா மேடம்? இப்ப வந்து நம்ம இப்ப அன்னமய கோஷம் பண்ணக்குள்ளர இப்படி மேல வச்சு பண்ணக்குள்ளர ஆகாயம் வந்து இப்படி குடுக்கற டாப்ல தானே இருக்கும். அப்ப ரேப்ல வச்சு தொடையில வச்சு பண்ணக்குள்ளர அது ஈக்குவலா இருந்தா பரவாயில்லையா? மேல டாப் பரவாயில்ல. டாப்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல, இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, இப்படி இருக்கு. ஓகே, இப்படி இருக்கலாம். இன் பிட்வீன்ல வந்து நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எப்படி பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதாவது கொஞ்சம் எடுத்துட்டு திரும்ப வச்சீங்கன்னா ஒரு தப்பும் இல்லை. நம்மளோட பயிற்சி செஞ்ச சோமசுந்தரம் அப்படிங்கிறவர் ஒரு அனுபவம் சொல்லிருக்காரு. அது ஒரு 4 நிமிஷத்துக்கான வீடியோ, அதை நான் பிளே பண்றேன். அதை கேட்டுட்டு நம்ம முடிச்சுக்கலாமா? நான் கடந்த அக்டோபர் மாசம் அமாவாசையில இருந்து இந்த பயிற்சி பண்ணிட்டு வர்றோம். முதல்ல இந்த பயிற்சி பண்ணும்போது டயபெட்டிஸ்க்காக நான் தனிப்பட்ட முறையில நான் பண்ண ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு ஒரு 6 வருஷமாவே வந்துட்டு டயபெட்டிஸ்க்கு நான் மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுல கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6-8 மாசமா வந்துட்டு இன்சுலினும் போட்டுட்டு இருக்கேன். இந்த 6 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா மருந்தினுடைய அளவு, இன்சுலினுடைய அளவு தான் கூடிக்கிட்டே இருக்கே ஒழிய மத்தபடி வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியல. இந்த அக்டோபர் மாசத்துல இருந்துதான் வந்துட்டு நான் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சேன். பயிற்சி செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ரொம்பவே வித்தியாசம் தெரிஞ்சது. ஒரு விஷயம் என்னுடைய பர்சனல் அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு இது வரலாம், நீங்க ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கும் இது வரலாம். முதல் 1-2 நாள் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியும். நமக்கு மூச்சு கண்டுபிடிக்கிறதுல சில கஷ்டங்கள் இருக்கலாம். மேடம் சொன்னாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சில பேருக்கு வந்துட்டு உடல் சூடாகும். அது எனக்குமே வந்துட்டு வந்தது. அதனால எல்லாம் எதுவும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அது கிட்டத்தட்ட அது வரும்போது நாங்க சுவாமிகள்கிட்டயே வந்துட்டு கேட்டோம், இந்த மாதிரி வருது நிலை சுவாமி அப்படின்னு. அப்போ ஒரு அருமையான ஒரு உதாரணமும் சுவாமி சொன்னாங்க. ஒரு பைப்ல வந்துட்டு கழிவு அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு தள்ள முடியும். அப்படி ஃபோர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சூடுகள் வரத்தான் செய்யும். அதனால எதுவும் பதட்டப்படவோ இல்ல நமக்கு வேற ஏதோ மாறுதல் நடக்குதோ அப்படின்னா நம்ம எதுவும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். அதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல எனக்கும் வந்துட்டு ஒரு 15
15 நிமிஷம் பண்றதே வந்துட்டு சிரமமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த மாதிரி வந்துட்டு நான் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு கொஞ்சமா உடல் சுறுசுறுப்புல வந்துட்டு வித்தியாசம் இருக்கு. நீங்க எத்தனை பேர் சர்க்கரை வியாதியோட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், எப்பயுமே அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அவ்வளவு தூரத்துல வந்துட்டு அந்த சுறுசுறுப்பு வராது. சோ உடல் அளவுல வந்துட்டு எனக்கு சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் பயிற்சியினுடைய அளவையும் வந்துட்டு கூட்டிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதம் அப்புறமா வந்துட்டு சுவாமிகள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு மோதிர விரல் மட்டும் பண்றதுக்கு பதிலா மோதிர விரலும் ஆட்காட்டி விரலும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷனையும் சாமி கொடுத்தாங்க. எதனால அது சொன்னாங்க அப்படின்னா, இப்போ சிலர் வந்துட்டு அலுவலகம் போலாம், இல்லைன்னா முக்கியமா அந்த மாதிரி முதியோர் பராமரிப்பு போகும்போது அவங்களுக்கு மன ரீதியான பல அழுத்தங்கள் வந்துட்டு நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே வந்துட்டு சர்க்கரைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம். அதனால சுவாமிகள் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, உடலையும் மனதையும் வந்துட்டு ஒரு பேலன்ஸா பண்ணலாம் நல்லது அப்படின்றதுக்காக மோதிர விரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்த்து பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 மாசமா வந்துட்டு நான் மோதிர விரலையும் ஆட்காட்டி விரலையும் சேர்ந்துதான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட தனிப்பட்ட அனுபவம், நான் அந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சர்க்கரையோட அளவு பாத்தீங்கன்னா HbA1c வந்துட்டு 12.8. அப்படின்னா அது என்னன்றது மேபி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு சர்க்கரையான அளவு. இந்த ஜனவரி மாசம் நான் எடுத்தேன். டாக்டருக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. அந்த 12.8ன்றது வந்துட்டு 7.6 வந்துட்டு எனக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது வந்துட்டு இந்த 4 மாசத்துக்கான இந்த பயிற்சினால மட்டுமே எனக்கு கிடைச்சது. இந்த பயிற்சி காலத்துல வந்துட்டு ஒரு விஷயம் நான் ஒரு டாக்டர் சொன்ன மாத்திரைகள் அளவுலயோ இதையோ வந்துட்டு எதையும் குறைச்சிக்கல. ஏன்னா 6 வருஷமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது வந்துட்டு எதுவும் பெருசா வரல. அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதோட சேர்த்து இந்த பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு 2 பலன் என்னன்னு தெரியல. ஆனா முக்கியமா பயிற்சியினுடைய பலன் வந்துட்டு எனக்கு இவ்வளவு தூரம் நல்லா கிடைச்சிருக்கு. சோ இந்த ஒரு நல்ல மாற்றத்தை வந்துட்டு உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பயிற்சியை ரொம்ப நம்பிக்கையோட செஞ்சு வந்தா நிச்சயமா எல்லாருக்குமே பலன் கிடைக்கிறது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். ரொம்ப ரொம்ப நன்றி. சுவாமிகளோட குருவர்களுக்கு நன்றி. சோ அவருக்கு இப்ப வந்து இன்சுலினும் வந்து நிறுத்திட்டோம் டாக்டர். கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப அப்படியே கண்டினியூ ஆகி இப்ப இன்சுலினையும் அவருக்கு ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் சொல்றது போன அக்டோபர். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா மேம்? அவர் வீடியோல வந்து மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ வந்து டயபெட்டிஸ்க்கு நம்ம அன்னமய கோஷம்க்கு வந்து மோதிர விரலும் நடுவிரலும் தான் நம்ம பயன்படுத்துறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, நம்ம வந்து ஒரு 2 நாழிகை, அதாவது 48 நிமிஷம் செய்யணும். அந்த 48 நிமிஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வந்து நம்ம நடுவிரலால ரிங் ஃபிங்கரை டச் பண்ணலாம், அன்னமய கோஷம். ஒரு 18 நிமிஷம், அதாவது ஒரு 1/3 18 நிமிஷம் வந்து மனோமய கோஷம் மனசு விரல தொடலாம். இது வந்து காம்பினேஷன். இது முதல்ல ஒரு 30 நிமிஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 18 நிமிஷம் பண்றது. அந்த மாதிரி வந்து சுகருக்கு செய்யலாம். அது வந்து நம்ம அடுத்தது ஆரம்பிக்கலாம். இப்ப நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க வந்து முதல்ல வந்து அன்னமய கோஷம் ஒரு 2 வாரம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம 48 நிமிஷம் வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அந்த மாதிரி 2த்தையும் சேர்த்து செய்யறது நம்ம சொல்லி தருவோம். ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச். ஆனா இப்போதைக்கு என்னால ஒரு 10 நிமிஷம் செய்ய முடியுது. 10 நிமிஷம் காலையில, சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம், அது போதும் இல்லையா? இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. இப்ப எத்தனை நாளா செய்றீங்க? இந்த பௌர்ணமில இருந்து அந்த செவ்வாய்க்கிழமையில இருந்து செய்யறேன். நமக்கு வந்து 6-7 நாள் ஆயிடுச்சுல, தாராளமா இன்க்ரீஸ் பண்ணலாம். பயப்படாம இன்க்ரீஸ் பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. இன்க்ரீஸ்லாம் ஃப்ரம் 10 மினிட்ஸ்ல இருந்து half an hour வரைக்கும் பண்ணலாம்ங்களா? பண்ணுங்க. half an hour, அப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் half an hour பண்ணிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா 48 மினிட்ஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இங்க எவ்வளவு பேர் இருக்கிறவங்கள எத்தனை பேருக்கு சுகர் இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கு? யாருக்குமே இல்லையா? எனக்கு இருக்கு மேம். ஓகே, எனக்கு இருக்கு மேம். பார்டர் லைன்ல இருக்கு. நிறைய பேருக்கு இல்ல, 2 பேருக்கு தான் இருக்கு. மேடம் எனக்கு லோ சுகர் இருக்குதுங்க மேடம். லோ சுகரையும் சரி பண்ணுமா? நம்மளோட இந்த பயிற்சியோட ஒரு ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடலுக்கு என்ன தேவையோ அத வந்து செஞ்சு கொடுக்கும். சரிங்க மேடம். வந்து நம்ம தாராளமா செய்யலாம். ஓகேங்க, தேங்க்யூ மேடம். மேடம் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. 48 மினிட்ஸ்ன்றது கண்டினியூஸா 48 மினிட்ஸா இல்ல பிரேக் பண்ணி 24 பிரேக் பண்ணி பண்ணலாமா? பிரேக் பண்ணி பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு சுவாசம் இருந்தது, முடியும், உட்கார்ந்து செய்ய முடியறதுன்னா பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் பிரேக் பண்ணிக்கலாம், நடுவுல ஒரு 2 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம், எப்படி வேணா செய்யலாம். இல்ல மார்னிங் ஒரு 24 மினிட்ஸ், ஈவினிங் 24 மினிட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.